அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாலிட்டிலேருந்து மிக முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள். அதாவது நாட்டில் உள்ள மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அம்சம் தான் இந்த அடிப்படை உரிமைகள் என்பது. மேலும் அரசாங்கத்தின் தன்னிச்சையான அதிகாரத்திலிருந்து மக்களை பாதுகாப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள் தான். இந்த அடிப்படை உரிமைகளானது அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 இடம்பெற்றுள்ளது. சட்டப்பிரிவு 12 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் இந்த அடிப்படை உரிமைகள் பற்றி விளக்குகிறது. இந்த அடிப்படை உரிமைகள்ங்கிற கருத்தாக்கமானது அமெரிக்கன் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. மேலும் இந்த அடிப்படை உரிமைகள் அடங்கிய பகுதி 3 எப்படி சொல்றாங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம்னு அழைக்கிறாங்க. தற்போது சட்டப்பிரிவு 12 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகளுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக சட்டப்பிரிவு 12 அரசு என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை தருகிறது. இதன் அடிப்படையில் இந்திய அரசாங்கம், இந்திய நாடாளுமன்றம், மாநில அரசாங்கம், மாநில சட்டமன்றங்கள், அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள், அரசின் அதிகார அமைப்புகள் போன்ற வார்த்தைகளை அரசு என்னும் சொல்லிற்கு கீழே கொண்டு வராங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், அரசு என்கிற வார்த்தைக்கு எதுக்கு இங்கே ஒரு டெஃபினேஷனை தராங்கன்னு. அது எதற்காக என்றால் ஒருவரது அடிப்படை உரிமையை மீறியது அரசா இல்லையா என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கே அரசுங்கிற டெஃபினேஷனை அந்த ஆர்டிகல் 12 கொடுக்குறாங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த சட்டப்பிரிவு 12 என்பது அரசு என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை தருகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது சட்டப்பிரிவு 13. இந்த சட்டப்பிரிவு 13 என்பது அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பாடாக ஏதேனும் ஒரு சட்டத்தை இயற்றினால் அது செல்லாது என அறிவிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சட்டப்பிரிவு 13 என்பது. அதாவது அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் வண்ணம் எந்த சட்டத்தையும் அரசாங்கமானது இயற்றிவிடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பிரிவு தான் இந்த சட்டப்பிரிவு 13 என்பது. சட்டப்பிரிவு 12 32 வரை உள்ள சட்டப்பிரிவுகளை 6 தலைப்புகளின் கீழே பிரிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சட்டப்பிரிவு 14 சட்டப்பிரிவு 18 வரை உள்ளதை சமத்துவ உரிமை என்றும், சட்டப்பிரிவு 19 சட்டப்பிரிவு 22 வரை உள்ளதை சுதந்திர உரிமை என்றும், சட்டப்பிரிவு 23 சட்டப்பிரிவு 24 வரை உள்ளதை சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்றும், சட்டப்பிரிவு 25 சட்டப்பிரிவு 28 வரை உள்ளதை சமய சார்பு உரிமை என்றும், சட்டப்பிரிவு 29 சட்டப்பிரிவு 30 வரை உள்ளதை கல்வி கலாச்சார உரிமை என்றும், சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எனவும் பிரிக்கிறாங்க. சமத்துவ உரிமைகள் என்ற தலைப்பின் கீழே உள்ள சட்டப்பிரிவுகளை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்ற வரையறை வழங்குகிறது. இதன் அடிப்படையில் மக்கள் சமமாக நடத்தப்படுவதற்கும் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் இந்த சமத்துவ உரிமை வழிவகை செய்கிறது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடுபடுத்துவதை தடை செய்கிறது. இந்த சட்டப்பிரிவானது மக்களிடையே காணப்படுகின்ற பாகுபாட்டை கலைக்கின்றது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். அதாவது அரசாங்கம் மக்களுக்கு சமமான வேலைவாய்ப்புகளை வழங்குகிறது. மேலும் அரசாங்கமானது மக்களிடம் மதம், இனம், சாதி, பாலினம் போன்ற அடிப்படையில் வேலைவாய்ப்புகளை வழங்க மறுக்க முடியாது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். தீண்டாமையை ஒழிப்பதன் வாயிலாக மக்களுக்கான சமத்துவ பாதுகாப்பை வழங்குகிறது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இந்த அமைப்புகள் கொடுக்கிற பட்டங்கள் மட்டும்தான் செல்லுபடியாகும்னு இந்த சட்டப்பிரிவு 18 கூறுகிறது. இராணுவம் மற்றும் கல்விசார் நிலையங்களை தவிர வேற எந்த அமைப்புகள் கொடுக்கின்ற பட்டங்களும் செல்லுபடி ஆகாது என இந்த சட்டமானது தெளிவாக விளக்குகிறது. மேலும் சட்டப்பிரிவு 18 இந்திய குடிமகன் எவரும் வெளிநாடுகளிலிருந்து எந்த பட்டத்தையும் ஏற்கக்கூடாது என வலியுறுத்துகிறது. அடுத்ததாக சுதந்திர உரிமைகள் என்னும் தலைப்புகள் கீழே உள்ள சட்டப்பிரிவுகளை நம்ம பார்க்கலாம். இந்த சட்டப்பிரிவு 19 பல சுதந்திர உரிமைகள் வழங்கப்படுகிறது. அதாவது பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைத்துக் கொள்வதற்கான உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பும் இடங்களில் தொழில் செய்யும் உரிமை. இவ்வாறு பல வகைகளில் மக்களுக்கு சுதந்திர உரிமையை வழங்குகிறது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அப்படியெனில் சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் எந்த ஒரு நபரும் ஒரே குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வழக்கு தொடரப்பட்டு தண்டிக்கப்படக்கூடாது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை.
அதாவது தனிநபரின் வாழ்க்கை மற்றும் தனிநபரின் சுதந்திரத்தை இந்த சட்டப்பிரிவு 21 பாதுகாக்கிறது. மேலும் தனிப்பட்ட ஒரு நபரின் சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது என இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. அதாவது 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. இந்த சட்டமானது 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 2002ஆம் ஆண்டில் இணைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21Aவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 22 தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அதாவது இந்த சட்டப்பிரிவு 22 கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. கைது செய்யப்படுவதற்கான உரிய காரணம் இருந்தால் மட்டுமே கைது செய்ய இயலும் என இந்த சட்டப்பிரிவு கூறுகிறது. மேலும் இந்த கைது செய்யப்படவிருப்பவர் சட்ட ஆலோசகரின் உதவியையும் பெற்றுக்கொள்ளலாம் என இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இதோடு மட்டுமல்லாது கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் மேஜிஸ்திரேட் முன்னிலையில் கைது செய்யப்பட்டவர் ஆஜர்படுத்த வேண்டும் என இந்த சட்டப்பிரிவு கூறுகிறது. அடுத்ததாக சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்ற தலைப்புகளின் கீழே உள்ள சட்டப்பிரிவுகளை பார்க்கலாம். சட்டப்பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இதன் அடிப்படையில் எந்த ஒரு நபரையும் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கக்கூடாது. மேலும் எந்த ஒரு நபரையும் கொத்தடிமைகளாக மாற்றி அவர்களிடம் வேலை வாங்கக்கூடாது என இந்த சட்டப்பிரிவு வலியுறுத்துகிறது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுப்பது. இந்த சட்டத்தின் மூலம் அபாயகரமான தொழில்களில் இருந்து குழந்தைகள் பாதுகாக்கப்படுகின்றனர். அடுத்ததாக சமயம் சார்ந்த உரிமைகள் என்ற தலைப்புகளின் கீழே உள்ள சட்டப்பிரிவுகளை பார்க்க இருக்கிறோம். இதில் சமயம் சார்ந்து மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டப்பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. இந்த சட்டத்தின் மூலமாக பொதுமக்கள் தாங்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கு இந்த சட்டமானது வழிவகை செய்கிறது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. தாங்கள் சார்ந்த சமயத்தில் அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி அதை நிர்வகிக்கும் உரிமை அனைத்து குடிமக்களுக்குமே உண்டு. இதன் அடிப்படையிலேயே கோயில் அறக்கட்டளைகள், கிறிஸ்தவ சபைகள் போன்ற அமைப்புகள் இயங்கி வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக சட்டப்பிரிவு 27 மதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நபரும் வரி செலுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்தப்படக்கூடாது. அதாவது வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரத்தை பொதுமக்களுக்கு இந்த சட்டப்பிரிவு 27 வழங்குகிறது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. உதாரணத்திற்கு ஒரு கிறிஸ்தவ பள்ளி நிறுவனங்களில் இந்து மதத்தை சேர்ந்த மாணவர்களோ அல்லது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மாணவர்களோ கிறிஸ்தவ வழிபாட்டில் பங்கு பெற வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது. அடுத்ததாக கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள் என்னும் தலைப்புகளின் கீழே உள்ள சட்ட பிரிவுகளை பார்க்க இருக்கிறோம். பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பொதுவாக குறைந்த எண்ணிக்கை கொண்ட மக்கள் குழுவை சிறுபான்மையினர் என நாம் அழைக்கலாம். உதாரணத்திற்கு இந்தியாவை பொறுத்தமட்டில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினராக கருதப்படுகின்றனர். எண்ணிக்கை அடிப்படையில் அவர்கள் குறைவாக இருந்தாலும் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் அவர்களின் உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த சட்டப்பிரிவு 29 சிறுபான்மையினருக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை வழங்குகிறது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. உதாரணத்திற்கு இஸ்லாமிய மக்கள் பிரிவினர் தாங்கள் சார்ந்த கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கும் உரிமை அவர்களுக்கு உண்டு என இந்த சட்டப்பிரிவு 30 அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பை வழங்குகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சட்டப்பிரிவு 31, அதாவது சொத்து உரிமை. இந்த சொத்து உரிமை என்பது முதல்ல அடிப்படை உரிமைகள்ல தான் இருந்தது. ஆனா இப்ப சாதாரண சட்ட உரிமையாக இதை மாற்றிட்டாங்க. அதாவது 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 1978ஆம் ஆண்டு இந்த சொத்துரிமையானது அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது. மேலும் இந்த சொத்து உரிமையானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது. உங்களுக்கு தற்போது ஒரு கேள்வி எழலாம், எதற்காக அடிப்படை உரிமையிலிருந்து சாதாரண சட்ட உரிமையாக இந்த சொத்துரிமையை மாற்றினாங்கன்னு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையாக இருக்கும் பட்சத்தில் அரசாங்கமானது மக்களிடம் உள்ள நிலங்களை நாட்டின் முன்னேற்றத்திற்காக கையகப்படுத்துவது என்பதில் சிரமம் ஏற்பட்டது.
எளிமையாக சொல்ல வேண்டுமானால், மக்களிடம் உள்ள நிலத்தை அரசாங்கத்தால் கையகப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டும் காரணத்தினால் சொத்துரிமையானது அடிப்படை உரிமைகளிலிருந்து சாதாரண சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ள தலைப்பு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த தலைப்பின் கீழே பிரிவு 32 இடம்பெறுகிறது. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் என இந்த சட்டப்பிரிவு 32 வலியுறுத்துகிறது. இந்த சட்டப்பிரிவு 32 என்பது 5 வகையான நீதி பேராணைகளை கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய ஆணையத்தான் நம்ம நீதி பேராணைகள்னு அழைக்கிறோம். இந்த நீதி பேராணைகளை 2 வகையான நீதிமன்றங்களும் வெளியிடுவதற்கான அதிகாரத்தை பெற்றுள்ளது. அதாவது உச்சநீதிமன்றமும் வெளியிடலாம், உயர்நீதிமன்றங்களும் வெளியிடலாம். நீதி பேராணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதால் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த சட்டப்பிரிவு 32 என்பது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வர்ணித்துள்ளார். 5 பேராணைகளில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது ஆட்கொணர்வு நீதி பேராணை. இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணையானது ஒருவரை சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து தடை செய்கிறது. மேலும் இந்த ஆணை வழங்கப்பட்டால் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்திற்கு முன்பு கொண்டு வரப்பட வேண்டும். அடுத்ததாக கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. தகுதியுள்ள ஒருவருக்கு வேலை வழங்கப்படாத போது அதற்கான காரணங்களை கோரி பொது அமைப்பு ஒன்றுக்கு வழங்கப்படும் நீதி பேராணை தான் இந்த கட்டளையுறுத்தும் நீதி பேராணை என்பது. இதில் விண்ணப்பதாரர்களுக்கு சட்ட உதவியும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது தடையுறுத்தும் நீதி பேராணை. கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைப்பதற்காக உச்சநீதிமன்றம் வழங்குவதுதான் இந்த தடையுறுத்தும் நீதி பேராணை என்பது. அதாவது துணை நீதிமன்றங்கள் தங்களது வரம்பை மீறி செயல்படுவதை தடை செய்கிறது இந்த நீதி பேராணை. இந்த நீதி பேராணையில துணை நீதிமன்றங்களின் வரம்பு மீறுதலை கட்டுப்படுத்துவது நோக்கமாக உள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது ஆவணக்கேட்பு நீதி பேராணை. அதாவது நீதிமன்றமோ தீர்ப்பாயங்களோ அதிகாரிகளோ தனது அதிகார வரம்பை மீறிவிடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேராணை தான் இது. இதுல உயர்நீதிமன்றங்களானது கீழ் நீதிமன்றங்களுக்கு சில ஆணைகளை வெளியிடுகிறது. இதில் உயர்நீதிமன்றமானது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை தனக்கு அனுப்ப வேண்டும் என கீழ் நீதிமன்றங்களுக்கு சில ஆணைகளை இடுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது தகுதி வினவும் நீதி பேராணை. பொது பதவிகளில் தகுதியற்றவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேராணை தான் இந்த பேராணை. ஆங்கிலத்தில் இதை கோவாரண்டோன்னு அழைக்கலாம். தங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதுதான் இதன் பொருள். பொது அலுவலகங்களை தகுதியற்றவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆணை தான் இந்த தகுதி வினவும் நீதி பேராணை என்பது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 33. இராணுவம் உளவுத்துறையில் உள்ளோருக்கு அடிப்படை உரிமைகளை பயன்படுத்த பாராளுமன்றமானது சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. அவர்கள் தங்களது கடமைகளை சிறப்பாக ஆற்றுவதற்காக இந்த கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது சட்டப்பிரிவு 34. படைத்துறை சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படுகிறது. நமக்கு தெரியும், அவசர காலங்களில் தான் இந்த படைத்துறை சட்டம் என்பது அமல்படுத்தப்படும் என்பது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 35. அடிப்படை உரிமைகளில் திருத்தம் செய்யும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உரியது என விளக்குகிறது. இதுவரைக்கும் அடிப்படை உரிமைகளுக்கு கீழே சட்டப்பிரிவுகளை நம்ம விளக்கமாக பார்த்தோம். இப்பேற்பட்ட அடிப்படை உரிமைகளானது சில சூழல்களிலும் சில நேரங்களிலும் குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அது எப்பன்னு பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பயன்படுத்தும் போது, அதாவது சட்டப்பிரிவு 352 பயன்படுத்தும் போது இந்த சட்டப்பிரிவு 19 தாமாகவே செயலிழந்து விடுகிறது. நமக்கு தெரியும், இந்த சட்டப்பிரிவு 352 என்பது எதை பற்றி குறிக்கிறதுனா தேசிய அவசர நிலையை பற்றி குறிக்கிறது. ஸோ இத்தகைய சூழலில் இந்த பேச்சுரிமை, கருத்துரிமை போன்ற பிரிவு 19 நிறுத்தப்படுகிறது. மேலும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலமாக பிற அடிப்படை உரிமைகளை கூட அவரால் நிறுத்த முடியும். ஆனால் இந்த ஆணைகளை நாடாளுமன்றம் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ளது. ஆனால் குடியரசுத் தலைவரால் கூட சில அடிப்படை உரிமைகளை தடை செய்ய இயலாது. அப்படிப்பட்ட சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 20 மற்றும் 21. இதை எந்த சூழ்நிலையிலையும் தடை செய்ய இயலாது. அடிப்படை உரிமைகளில் உள்ள அனைத்து சட்டப்பிரிவுகளையும் நம்ம பார்த்துட்டோம். இதை மீண்டும் ஒரு முறை வேகமாக பார்த்துடலாம். சட்டப்பிரிவு 12 அரசு என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை தருகிறது. சட்டப்பிரிவு 13 அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான சட்டங்கள் செல்லாது. சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். சட்டப்பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில்
பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குகிறது. சட்டப்பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள், அமைப்புகள் தொடங்குவதற்கான உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்திற்கு செல்லும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை போன்றவற்றை வழங்குகிறது. சட்டப்பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான பாதுகாப்பு பெறும் உரிமையை வழங்குகிறது. சட்டப்பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பை வழங்குகிறது. சட்டப்பிரிவு 21A தொடக்க கல்வியை பெறும் உரிமையை வழங்குகிறது. 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை வழங்குகிறது. இந்த சட்டமானது 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 2002ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது. சட்டப்பிரிவு 22 தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது. சட்டப்பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது. சட்டப்பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது. சட்டப்பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமையை வழங்குகிறது. சட்டப்பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை வழங்குகிறது. சட்டப்பிரிவு 27 சமயம் சார்ந்த நடவடிக்கைகளில் வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரத்தை வழங்குகிறது. சட்டப்பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமையை வழங்குகிறது. சட்டப்பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை வழங்குகிறது. சட்டப்பிரிவு 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமையை வழங்குகிறது. சட்டப்பிரிவு 31 சொத்துரிமை. இந்த சொத்துரிமையானது 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 1978ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300Aவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 32 தனிப்பட்ட ஒரு நபரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்கிறது. சட்டப்பிரிவு 33 இராணுவம், உளவுத்துறையில் உள்ளோருக்கு அடிப்படை உரிமைகளை பயன்படுத்த சில கட்டுப்பாடுகளை பாராளுமன்றம் வழங்குகிறது. சட்டப்பிரிவு 34 படைத்துறை சட்டம் அமலில் உள்ளபோது அடிப்படை உரிமைகளுக்கான கட்டுப்பாடுகள். சட்டப்பிரிவு 35 அடிப்படை உரிமைகளில் திருத்தம் செய்யும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 இடம்பெற்றுள்ளது. சட்டப்பிரிவு 12 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி விளக்குகிறது. அரசமைப்பு சட்டத்தின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் என்ற கருத்தாக்கம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என வர்ணிக்கிறார். உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. நன்றி.